கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அருமையான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்தை தொடர்கின்றோம். இந்த 38ஆம் அதிகாரத்தில் முதல் பாகத்தை நாம் பார்க்க போகிறோம். மொத்தம் 6 உட்பிரிவுகள் இருக்கின்றன. அதில் முதல் 3 உட்பிரிவுகளை இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். இன்றைக்கு இதற்கென்று நான் தெரிந்து கொண்ட திறவுகோல் வசன பகுதி ஆதியாகமம் 38 11ஆம் வசனம். அதை வாசிப்போம். அப்பொழுது யூதா தன் குமாரனாகிய சேலாவும் அவன் சகோதரர் செத்தது போல சாவான் என்று அஞ்சி தன் மருமகளாகிய தாமாரை நோக்கி, என் குமாரனாகிய சேலா பெரியவனாகும் மட்டும் நீ உன் தகப்பன் வீட்டிலே கைம்பெண்ணாய் தங்கியிரு என்று சொன்னான். அந்தப்படி தாமார் போய் தன் தகப்பன் வீட்டிலே தங்கியிருந்தாள். இந்த அத்தியாயம் முழுவதிலும் யாக்கோபின் 4வது மகனான லேயாளிடத்தில் பிறந்த 4வது மகனான யூதாவின் திருமணம் மற்றும் குடும்ப வாழ்வில் நிகழ்ந்த சில விரும்பத்தகாத நிகழ்வுகளின் தொகுப்பாக இந்த அத்தியாயம் காணப்படுகிறது. இதில் முதல் பிரிவு யூதா திருமணம் முடித்தல் மற்றும் அவனுடைய மகன்கள் என்பது பற்றி 1 முதல் 5 வசனங்கள் வரை இது காணப்படுகிறது. யூதா தன் சகோதரர்களை விட்டு பிரிந்து அதுலாம் ஊரானாகி ஈரா என்னும் மனிதனிடம் சேர்ந்தான் என்ற செய்தியுடன் இந்த அத்தியாயம் தொடங்குகிறது. அங்கு, அதாவது அதுலாம் ஊரிலே யூதா கானானிய மனிதனான சூவா என்பவனையும் அவனது மகளையும் கண்டான். சூவா என்பது அந்த மனிதன் பெயர். அவனுடைய மகள் பெயர் என்னவென்று குறிப்பிடப்படவில்லை. அந்த மகளை யூதா கண்டு அவளை விரும்பி அவளை திருமணம் செய்து கொண்டான். அவள் அவனுக்கு ஏர், ஓனான் மற்றும் சேலா என்ற 3 மகன்களை பெற்றெடுத்தாள். இதில் சேலா என்ற 3வது மகன் பிறந்தபோது யூதா கெசிப் என்ற இடத்துல இருந்தான். இந்த முதல் 5 வசனங்களிலே யூதாவின் திருமணமும் அவனுடைய மனைவி அவனுக்கு பெற்றுக் கொடுத்த பிள்ளைகள் பற்றிய விவரமும் இது தரப்படுகிறது. அடுத்து 6 - 11 வரை உள்ள வசனங்களில் யூதா தன் மகன்களுக்கு திருமணம் முடித்துக் கொடுத்தல் என்பதை பற்றி பார்க்கின்றோம். யூதா தன் மூத்த மகனாகிய ஏர் என்பவனுக்கு தாமார் என்ற பெயருடைய ஒரு பெண்ணை திருமணம் செய்வித்தான். ஆனால் இந்த ஏர் என்பவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாதவனாய் இருந்ததினாலே அவனை கர்த்தர் அழித்து போட்டார். அப்பொழுது யூதா ஓனானை நோக்கி, ஓனான் யாரு? 2வது மகன். அப்பொழுது யூதா ஓனானை நோக்கி, நீ உன் தமையனின் மனைவியை சேர்ந்து அவளை மைத்துன சுதந்திரமாய் படைத்து உன் தமையனுக்கு சந்ததி உண்டாக்கு என்றான். ஆனால் ஓனானோ என்ன செய்தான்? அந்த சந்ததி தன் சந்ததியாய் இராது என்று ஓனான் அறிந்தபடியினாலே அவன் தன் தமையனுடைய மனைவியை சேரும்போது தன் தமையனுக்கு சந்ததி உண்டாகாதபடிக்கு தன் வித்தை தரையிலே விழவிட்டு கெடுத்தான். இது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பாய் இருந்தபடியால் தேவன் அவனையும் அழித்து போட்டார். அப்போது யூதா தனக்கு எஞ்சி இருந்த ஒரே மகனான சேலாவுக்கு தாமாரை கொடுத்தால், எங்கே ஒருவேளை அவனும் தன்னுடைய அண்ணன்களாகிய ஏர் மற்றும் ஓனானை போல மரித்து போய்விடுவானோ என்று அஞ்சினான். எனவே அவன் தன் மருமகனான தாமாரை நோக்கி, என் குமாரனாகிய சேலா பெரியவனாக மட்டும் நீ உன் தந்தையின் வீட்டில் கைம்பெண்ணாய் தங்கியிரு என்று சொன்னான். அதான் இன்றைக்கு வாசித்தோம். அப்பொழுது யூதா தன் குமாரனாகிய சேலாவும் அவன் சகோதரரை செத்தது போல சாவான் என்று அஞ்சி தன் மருமகளாகிய தாமாரை நோக்கி, என் குமாரனாகிய சேலா பெரியவனாக மட்டும் நீ உன் தகப்பன் வீட்டிலே கைம்பெண்ணாய் தங்கியிரு என்று சொன்னான். அந்தப்படியே தாமார் போய் தன் தகப்பன் வீட்டிலே தங்கியிருந்தாள்.
இப்படி இருக்கையில் மூன்றாவது உட்பிரிவு வருகிறது, யூதாவின் மனைவி மரித்தல் மற்றும் யூதாவின் பாவம். இது எந்த வகையில் பாவம் என்று தெரியவில்லை, ஆனாலும் கொஞ்சம் நெருடலான வரலாறு. இந்த வரலாறு பாருங்கள். அடுத்ததாக யூதாவுக்கு இன்னொரு சோக நிகழ்வு நடைபெற்றது. சூவாவின் மகளாய் இருந்து யூதாவின் மனைவியான அந்த பெண் இறந்து போனாள். அதற்காக துக்கம் அனுசரித்த யூதா துக்கம் ஆறின பின்பு அதெல்லாம் ஊரானாகிய தன் சிநேகிதன் ஈராவுடன் திம்னாவில் தன் ஆடுகளை மயிர்கத்தரிகளிடத்தில் போனான். இந்த செய்தி தாமாருக்கு அறிவிக்கப்பட்டது. யார் தாமாரு? யூதாவுடைய மருமகள் தாமாருக்கு அறிவிக்கப்பட்டது. யூதாவின் மகன் சேலா பெரியவனாகியும் தான் அவனுக்கு மனைவியாக கொடுக்கப்படவில்லை என்று அவள் கண்டபடியால் அவன் என்ன செய்கிறான்? தன் கைம்பெண்மைக்குரிய உடைகளை களைந்து போட்டு, விதவைக்குரிய உடைகளை களைந்து போட்டு முக்காடிட்டு கொண்டு திம்னாவுக்கு போகிற வழியில் இருக்கிற நீரூற்றுகளுக்கு முன்பாக உட்கார்ந்தாள். திம்னாவுக்கு யூதா போய் கொண்டிருக்கிறான். அந்த வழியில் ஒரு நீரூற்று இருக்கிறது. அந்த நீரூற்றுகளின் அருகே முன்பாக இவள் உட்கார்ந்தால் முக்காடிட்டு கொண்டிருந்தாள். அவளை கண்ட யூதா அவள் முகத்தை மூடி முக்காடிட்டு கொண்டிருந்ததால் அவள் ஒரு வேசி என்று நினைத்தான். அவள் தன் மருமகள் என்பதை அறியாத யூதா தன்னிடத்தில் சேரும்படி அவளை அழைத்தான். அவள், உம்மோடு சேர்ந்தால் எனக்கு என்ன தருவீர் என்று கேட்டாள். அவன் தன் மந்தையிலிருந்து ஒரு வெள்ளாட்டு குட்டியை அனுப்புவதாக கூறினான். உடனே அவள், அதை அனுப்பும் அளவும் எனக்கு என்ன அடைமானம் கொடுப்பீர் என்று கேட்கிறாள். பதிலுக்கு அவன் தாமாரிடம் நான் உனக்கு அடைமானமாக என்ன கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். அவள் அவனுடைய முத்திரை மோதிரத்தையும் அவனுடைய ஆரம், கையில் போட்டிருக்க பெரிய வளையல் போன்ற ஆரத்தையும் அவனுடைய கை கோலையும் தரும்படி கேட்டாள். 3 பொருட்களை கேட்கிறாள். ஒன்றாவது அவனுடைய முத்திரை மோதிரம், இரண்டாவது அவனுடைய கையில் போட்டிருக்கிற ஆரம், மூன்றாவது அவனுடைய கோல். இந்த 3ஐயும் எனக்கு அடைமானமாக கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறாள். அவனும் அவைகளை கொடுத்து அவளை சேர்ந்தான், அவளோடு உறவு கொண்டான். அவள் அவனாலே கர்ப்பவதியாகி எழுந்து போய் முக்காட்டை களைந்து தன் கைம்பெண்மைக்குரிய உடைகளை திரும்பவும் உடுத்துக்கொண்டாள், போய்விட்டாள். இவனும் போய்விட்டான். இதைத் தொடர்ந்து என்ன நடந்தது என்பதை குறித்து நாம் அடுத்த யூடியூப்ல பார்ப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பதாக. நன்றி சகோதர சகோதரி.